ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே. நம்ம குக்கிங்கும் க்ளீனிங்கும் கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி சேப்பக்கிழங்கு செய்யலான்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மதியானம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடு துடைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி, கல்லுப்பு, கொஞ்சம் லிக்யூடு போட்டு வீடு ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டேன். நிலவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்ததை துணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். வாசல் படி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டேன். மஞ்சளை நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். மஞ்சள் நல்ல ஒரு கிருமி நாசினி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் ரெண்டுமே நல்லா வாசமாக இருக்கும். அது நல்லா ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதனால் இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மஞ்சள் வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சேன். அது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நமக்கும் மைண்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா. நம்ம வாசலில் கோலம் போட்டேன். கோலம் இப்போ யாருமே வாசலில் போடுறதே இல்லை. எல்லாம் ஆள் வச்சு போடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. ஆனால் நம்ம கோலம் போடுறது நமக்கு பாடிக்கு நல்லா எக்ஸசைஸும் இருக்கும். நம்மளே கைப்பட போடக்குள்ள நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். நான் நல்லாவே எல்லா கோலமும் நல்லா போடுவேன். வாசல் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால குட்டி குட்டி கோலம் மட்டும் டெய்லியும் போடுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கோலம் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போயே பேரண்ட்டு சின்னதாக சொல்லி கொடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்.
உங்களுக்கு கோலம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து குபேர கோலம், குபேரனுக்கு கோலம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாமிக்கிட்ட நான் போட்டு வச்சுருக்கிறேன். அது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ உள்ள நீங்கள் நிறைய பேருக்கு கோலம் போட தெரில, பூ கட்ட தெரிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சம் மட்டும் இது பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்துடும். வேக வச்ச கிழங்கு வெந்துடுச்சு. அதை நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் தனியாக. அதுதான் உரிச்சிட்ருக்கேன். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது பெரிய பீஸாக போட்டால் அந்தளவுக்கு வேகாது. குட்டி குட்டி பீஸாக போட்டோம்னா நல்லா வெந்து டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த கிழங்கு வகையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் என் பசங்க உருளைக்கிழங்குனா நல்லா விரும்புவாங்க. இந்த கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள தான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கட் பண்ண கிழங்கு எடுத்து வச்சுட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன் மாவு, அரிசி மாவு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அப்படியே
ஊற வச்சிருந்தது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பொன் நிறத்தில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆற விடாமல் அப்படியே சூடாக சாப்பிட்டோன்னா சிக்கன் டேஸ்ட் அப்படியே வரும் அதில். ஃபஸ்ட்டு சாப்பிடாத இருந்த என் பசங்க இப்போ அடிக்கடி ரொம்ப அதான் விரும்பி கேட்குறாங்க. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லன்ச்சு இதான். சௌசௌ சாம்பார், ஆனியன் அப்பளம், சேப்பக்கிழங்கு அப்பளம், ரசம். முடிஞ்சிச்சு இன்னையோட சாப்பாடு.